கீதை சாப்டர் 6 பதங்கள் 20 23 வரை. பதம் 20. யத்ரோ பரமபதே சித்தம் ருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. 21. சுகம் ஆத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திததஷ் சலதி தத்வதஹ. 22வது ஸ்லோகம். யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதிதோ ந துக்கேன குருநாபிவிசால்யதே. 23வது ஸ்லோகம். தம் வித்யாத் துக்கஹ சம்யோக வியோகம் யோக சம்சிதம் யத்ர அத்தகு நிலையில் உபரமதே நிறுத்து சித்தம் மனதின் செயல்கள் நிருத்தம் ஜடத்திலிருந்து விலகி யோக சேவையா யோக பயிற்சியால் எத்திர எதில் ச மேலும் ஏவ நிச்சயமாக ஆத்மனா தூய மனதால் ஆத்மானம் ஆத்மா பஷ்யன் நிலையை உணர்ந்து ஆத்மனி ஆத்மாவில் துஷ்யதி ஒருவன் திருப்தி அடைகிறான். சுகம் இன்பம் ஆத்யந்திகம் பரம யத் எதில் தத் அது புத்தி அறிவு கிராஹ்யம் ஏற்கக்கூடிய அதீந்திரியம் திவ்யமான வேத்தி அறிகிறான். எத்திர எதில் ந என்றுமில்லை ச மேலும் ஏவ நிச்சயமாக அயம் அவன் ஸ்திதஹ நிலை பெற்று சலதி அசைவது தத்வதஹ உண்மையிலிருந்து யம் எதை லப்த்வா அடைவதால் ச மேலும் அபரம் வேறொன்றை லாபம் லாபமாக மன்யத்தே கருதுவது ந என்றுமில்லை அதிகம் அதிகம் தத அதைவிட எஸ்மின் எதில் ஸ்தித நிலை பெற்று ந என்றுமில்லை துக்கேன துன்பங்களால் குருணா அபி மிக கடினமானதாயினும் கூட விசால்யத்தே பாதிக்கப்படுவது தம் அது வித்யாத் நீ அறிய வேண்டும். துக்கஹ சம்யோக ஜடத்தொடர்பின் துயரங்கள் வியோகம் புறக்கணிப்பு சம்ஜிதம் யோகத்தின் ஆழ்நிலை எனப்படுகிறது. சமாதி என்றழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகிறது. தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவரிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வழுவுவதில்லை. இதைவிட உயர்ந்த லாபம் ஏதுமில்லை என்று நினைக்கிறான். அத்தகு நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலையாகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.